குற்றத்தினால் விளையும் தீமையின் அளவு, அக்குற்றத்தை செய்பவன் வாழ்க்கை தரம், அவனுக்கு சமூகத்தில் உள்ள செல்வாக்கு, இவற்றையே பெரிதும் பொறுத்திருக்கிறது. ஏழை செய்யும் குற்றம் அவனை மட்டுமே பாதித்து தன் கொடூர ஆட்சியை அவன் மீது மாத்திரமே செலுத்திவிட்டு அகன்று விடுகிறது. பிரபுவாயிருப்பவன் குற்றம் செய்தால் அவன் சமூகத்துக்கே பெருந்தீங்கை விளைவித்து, அவனை சேர்ந்தவர் சேராதவர், குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர் படாதவர் எல்லாவற்றையும் ஒன்றாக வாட்டும். குறிப்பார்த்து எறியப்படும் சிறிய கவன்கள் தனது லட்சியத்தை மாத்திரம்தான் காக்கும். ஆனால் ரஸ்தாவை பதனிப்படுத்துவதற்காக இழுக்கப்படும் பெரிய பாறாங்கல் உருளையோ அங்குள்ள கல் கட்டிகளைத் தவிர இடையே வாழும் புழு பூச்சி புல் பூண்டு எல்லாவற்றையும் நசுக்கி மாய்க்கிறது. ஏழை 2 பொண்டாட்டிக்காரனாயிருந்தால் அதனால் ஏற்படும் அவதி அவனோடு போய்விடுகிறது. அதே குற்றத்தை மன்னன் செய்தால் தேசத்தில் ராஜ்ய கிளர்ச்சிகள், சதிகள், உள்நாட்டு சண்டை முதலியன ஏற்பட்டு அரசன் குற்றத்தில் சம்பந்தப்படாத பிரஜைகளையும் மாய்த்து அவர்கள் இரத்தத்தையும் பூமியில் சிந்துகிறது. சமூக நோய்களுக்கும் தனி மனிதன் நோய்களுக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. சில ஜுரங்கள் ஒரு மனிதனை பிடித்தால் அவனை மட்டும் துன்பத்திற்குள்ளாக்குகின்றன. இன்னும் சில நோய்கள் பிரத்தியாருக்கும் தானாகவே தொத்தி பரவுகின்றன. சின்ன மனிதன் வீட்டில் சண்டை ஏற்பட்டால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கவனிக்க மாட்டார்கள். கவனித்தாலும் வேடிக்கை பார்ப்பார்கள். ராஜ வீட்டு சண்டையானால் அப்படி முடியுமா? தொத்து நோய் மாதிரி அது சமூகத்தில் பரவுகிறது. இந்த பக்கம் பாதி பேர், அந்த பக்கம் பாதி பேர் சேர்ந்து கொள்ளுகின்றார்கள். ஜனங்கள் பெருவாரியாக மாள்கிறார்கள். அந்த விபரீதத்துக்குத்தான் நமது பெரியவர்கள் யுத்தம் என்ற கண்ணியமான பெயரை சூட்டுகிறார்கள். பெரிய வீடுகள் பற்றி எறிவதற்கு எங்கோ அகஸ்தமாத்தாக பிடித்து கொள்ளும் சிறிய பொறி காரணமாக இருப்பது போல மேவாரின் பெரிய போர்களுக்கெல்லாம் அந்த நாட்டு அரசர்களின் குடும்ப சண்டைகளே காரணமாயின. அத்தகைய ஒரு சிறு பொறி மீண்டும் மேவாறு அரண்மனையில் தலையெடுக்க ஆரம்பித்தது. இளைய ராணியின் ஜாக்கிரதையும் பொறாமையும் பேராசையும் பெரிய சூறாவளியாக கிளம்பி அந்த பொறியை ஜுவாலை விட்டு பிரகாசிக்கும்படி விசிற தொடங்கியது. அந்த ஜுவாலையில் நாமும் தீந்து சாம்பலாகி விடுவோமே என்ற கவலையே இல்லாமல் இளையராணி தனது அழிவு வேலையை பூர்த்தி செய்ய கங்கணம் கட்டிக்கொண்டாள். கிழவன் ராஜகுமாரியிடம் பேசிய பேச்சுக்கள் அவள் உறுதியை புலப்படுத்தின. அன்றிரவு மகாராணிக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. மனதில் கவலை மிதம் ஏறி இருந்ததால் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள். ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த சத்திர வெளிச்சம் ஊரில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை அளித்தாலும் அவர்கள் எல்லோரையும் விட பெரிய அந்தஸ்தில் இருந்து கொண்டு ஹம்சா தூளிக்கா மஞ்சத்தில் புரண்டு கொண்டிருந்த இளையராணியின் மனதுக்கு எந்த சாந்தியையும் அளிக்கவில்லை. இன்றிரவு சந்திர வெளிச்சம், நாளைக்கு மறுநாள் ராகி பண்டிகை, ஊரெல்லாம் ஒரே அமர்க்களமாயிருக்கும் என்ற நினைப்பு கூட கமலாதேவியின் கவலையை தளர்த்த முடியவில்லை. அமரன் இன்னும் வெளியில் இருக்கின்றான், ராதோர் சிசோதைய துருப்புக்களும் வெளியில் இருக்கின்றன என்ற எண்ணமே அவள் மனதில் தலை தூக்கி நின்றது. போதா குறைக்கு அரசரும் திரும்பி வருகின்றார் என்ற செய்தி கிடைத்தது. அரசர் திரும்பி வந்தால் நிலைமை என்ன என்பதை பற்றி ஆராயத் தொடங்கினாள். அமரன் வந்து ரஜினியை என்னுடன் அனுப்பு என்று கேட்டால் அரசர் எப்படி மறுக்க முடியும்? அவள் வளையல் அனுப்பின நாள் முதல் ராஜபுத்திர தர்மப்படி அவன் அவளுக்கு காவலனாகிவிட்டான். அரசர் என் சொல்லை கேட்டு அவளை அனுப்ப மறுத்தால் ராஜபுத்திரர்கள் சத்திரிய தர்மத்தை மீறியதாக அரசன் மீது திரும்பி விடுவார்களே என்றெல்லாம் யோசிக்கலானாள். எல்லாவற்றையும் விட அவள் அதிகமாக பயந்தது அடுத்து வரும் ராகி பண்டிகையை பற்றித்தான். ராகி பண்டிகை அன்று ராஜபுதினம் கோலாகலமாக விளங்கும். முக்காடிட்ட பெண்களும் ஆயுதம் தரித்த ராஜபுத்திர வீரர்களும் கூட்டம் கூட்டமாக தெருவில் நடமாடுவார்கள். கோயில்கள், தெருக்கள் எங்குமே கூட்டத்துக்கு குறைவிருக்காது. அரசர் அரண்மனையும் பொது விதிக்கு விலக்கானதல்ல. ஏராளமான ஜனங்கள் தங்கு தடையின்றி அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். பிச்சைக்காரர்கள், பண்டார்கள் இவர்களின் கோஷம் அரண்மனையை அதிர செய்யும். இந்த திருவிழாவன்று கூட்டத்தை தடுக்கவோ ஒரு ஒழுங்குக்குள் ஜனங்களை கொண்டு வரவோ யாராலும் முடியாது. மேவாரின் அரசர் அல்ல, அவரை கைக்குள் போட்டு கொண்டிருக்கும் இளைய ராணியான தன்னால் கூட முடியாது என்பதை கமலாதேவி சந்தேகத்துக்கு இடமின்றி தெரிந்து கொண்டிருந்தாள். இம்மாதிரியான ஒரு நாளில் அமரன் அரண்மனைக்குள்ளே வர நினைத்தால் அவனை எப்படி தடை செய்வது என்றுதான் ராணி யோசித்தாள். அரசர் திரும்புவதானால் ராதோர் வீரர்களை தலைநகருக்கு புறம்பில் அதிக நாள் வைத்திருக்க சேனாதிபதி துணிய மாட்டானே. எதற்காக வீரர்களை அங்கு அனுப்பினாய்
என்று அரசர் கேட்டால் சேனாதிபதி சரியான விடை சொல்ல முடியாதே என்றும் நினைத்தாள். இம்மாதிரியே தன் செய்கைகளின் பலாபலன்கள், ராஜ்ய ஆசையால் படிப்படியாக தனக்கு நேர்ந்து வரும் கஷ்டங்கள் இவற்றை சீர்தூக்கி பார்த்து கொண்டே ராணி புரண்டாள். புரண்டு படுப்பதிலும் அலுப்பு தட்டவே மஞ்சத்திலிருந்து இறங்கி அறையை விட்டு உப்பரிக்கையின் வெளித்தாழ்வாரத்துக்கு வருவதற்காக கதவை லேசாக திறந்தாள். தன் அறைக்கு எதிரே இருந்த ரஜினியின் அறையின் மீது ஒரு வினாடி கண்ணை செலுத்தினாள். அப்பொழுதுதான் கிழவன் தன் இருப்பிடத்தை விட்டு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே ரஜினியின் அறைக்குள் நுழைந்தான். அவன் ரஜினியின் கட்டிலை நோக்கி செல்ல தன் முதுகை திருப்பியதும் இளையராணி தன் அறையை விட்டு வெளியே வந்து மறுபுறம் இருந்த சுவரோடு சுவராக ஒட்டி கொண்டு ரஜினி அறையில் நடக்கும் நாடகத்தை கவனிக்கலானாள். கிழவன் ரஜினியின் கட்டிலை அடைந்ததும் ஒரு நிமிஷம் பேசாமல் நின்றான். பிறகு அவள் கன்னங்களை தடவி கொடுத்தான். ரஜினி தூங்கவில்லை. அவள் இருந்த ஸ்துதியில் தூக்கம் எப்படி வரும்? ஆகையால் அவன் தொட்டவுடனே விழித்துக் கொண்டு எழுந்து நின்றாள். அவள் கண்களில் ஜொலித்த கோபத்தை கண்டு கிழவன் சிரித்தான். அப்பா, என்ன கோபம் என்று பரிகாசம் செய்ய ஆரம்பித்தான். குரல் தெரிந்த குரலாக இருந்தது. ஆம், சந்தேகமே இல்லை என்று ராஜகுமாரி மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். கோபத்தால் கூர்மையாக விழித்த கண்களை ஆச்சரியமும் ஆனந்தமும் தழுவிக்கொண்டு மலர செய்தது. என்ன ராஜகுமார், நீங்களா? நிஜம்தானா? இளையராணி என்னை காவல் செய்ய உங்களை நியமித்தார் என்றாள் ரஜினி. என் சிறிய தாயை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டாயா ரஜினி? உன்னை காவல் செய்ய யார் தகுதி என்று அவளுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு அமரசிம்மன் சிரித்தான். சிரிப்பின் சத்தம் எங்கே வெளியில் கேட்டுவிடப் போகிறதோ என்று ரஜினி பயந்து போனாள். அவனிடம் சரையல் என்று நெருங்கி தன் மலர் கரத்தால் அவன் வாயை பொத்தி, இதென்ன சிரிப்பு வேண்டியிருக்கிறது? சமயமில்லாமல் உங்களுக்கு கோபம் போய் சிரிப்பு வருகிறதே ஒழிய இரண்டின் பலனும் சமயமாய்த்தான் இருக்கும் போலிருக்கிறது என்று ரஜினி எச்சரிக்கை செய்தாள். அப்பாவே தேவலை போலிருக்கிறதே ரஜினி என்றான் அமரன். எப்படி? அப்பாவை இரண்டாம் பொண்டாட்டி வந்த பிறகுதான் அடக்க ஆரம்பித்தாள். பிள்ளை ஆரம்பத்திலேயே அடக்க வேண்டி இருக்கும் போலிருக்கிறதே. சரி சரி, போதும். இந்த வேஷமும் இதுவும் எனக்கு சகிக்கவில்லை. எனக்கு மட்டும் சகிக்கின்றது என்று நினைக்கிறாயா ரஜினி? நான் இதுவரை வேஷம் போட்டது கிடையாது. உனக்காக வேஷம் போடுகிறேன். சேனாதிபதியிடம் ஈ என்று பல்லை காட்டி வேலை கேட்கிறேன். என்னவோ செய்கிறேன். நாளில் இப்படி அடங்கி போன மனிதனை இதற்கு முன் பார்த்திருக்கிறாயா ரஜினி என்று கொஞ்சினான் அமரசிம்மன். ரஜினி வெக்கத்தால் தலை குனிந்து கொண்டாள். அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று அவளுக்கு தெரியும். அவன் வெகு அருகில் வந்து அவளை அணைத்துக் கொண்டான். அருவருக்கத்தக்க அவன் வேஷமோ அவன் இருந்த ஸ்துதியோ அவளுக்கு எத்தகைய வெறுப்பையும் தரவில்லை. வேண்டியவரிடத்தில் குறை இருப்பதை அறியாதிருப்பது மனித இயற்கைதானே. நீங்கள் எப்படி இங்கு வேலைக்கு வந்தீர்கள் என்று ராஜகுமாரி கேட்டாள். சத்திரத்தில் உன்னை சேனாதிபதி தூக்கி போய் விட்டதை மூர்ச்சையிலிருந்த ரகு சொன்னான். அவனை காப்பாற்ற வேண்டியது முதல் கடமையாயிற்று. நான் வெகு அருகிலேயே இருக்கின்றேன் என்பதையும் எந்த நிமிஷத்திலும் திரும்புவேன் என்பதையும் அறிந்த சேனாதிபதி ரகு சரியாக தாக்குண்டானா என்பதை கவனிக்காமலேயே அவனை அரைகுறையாக காயப்படுத்திவிட்டு முன்னை தூக்கி கொண்டு ஓடிவிட்டான். நான் திரும்பி வந்ததும் முதலில் ரகுவை ஒரு வைத்தியரிடம் அழைத்து சென்றேன். அவர் சில மூலிகைகளை வைத்து கட்டினாரு. ரகு மறுநாள் கூட பலவீனமாய்த்தான் இறந்தான். ஐயோ பாவம் என்று ராஜகுமாரி பச்சாதாபப்பட்டாள். அமரன் மேலே கதையை சொல்லலானான். அதற்கு அடுத்த நாள் சிறிது குணமடைந்தான். உன்னை காப்பாற்றுவதில் ரகுதான் என்னை விட அதிக துடியாயிருந்தான். ராஜகுமார், நீங்கள் தலைநகருக்கு செல்லுங்கள். நான் ராதோர்களை கூட்டிக் கொண்டு வருகின்றேன். மேவார் தலைநகரை பொசுக்கி விடுவோம் என்றான். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கையில் முரசொலிகளும் தண்டோராக்களும் கேட்டன. என் தகப்பனார் திரும்பி வருவதை தண்டோராக்காரன் பறைசாற்றினான். அரசர் 2 காதங்களுக்கு அப்பால் கூடாரத்தில் தங்கியிருந்தாரு. நான் அவரிடம் செல்லவில்லை. உபசேனாதிபதியிடம் சென்றேன். ஏன்? தகப்பனார் இளையராணிக்கு எதிரான எந்த பேச்சையும் கேட்க மாட்டாரு. தவிர நிலைமை இங்கு எப்படி இருக்கிறது என்பது பற்றி பெரிதும் சந்தேகமாக இருந்தது. ஆகையால் உபசேனாதிபதியிடம் சென்றேன். அவனுக்கும் இந்த சேனாதிபதிக்கும் உள்ளூர விரோதம். ஆனால் அந்த விரோதத்தை சின்னஞ்சிறு காரியங்களில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆகையால் அவனிடமிருந்து சிபாரிசு கடிதம் வாங்கி வந்தேன். வேற எந்த இடத்திலாவது காவலுக்கு போட்டிருந்தால் என்ன செய்வீர்கள்? அதற்காகத்தான் நான் கிழவன், கண்ணில்லாதவன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டேன். சதிகாரர்கள் மனோபாவம் நேர்வழியில் நடக்காத ரஜினி. உன்னை சிறை வைத்தவர்கள் நீ வெளி உலகத்தோடு சம்பந்தம் வைத்துக் கொள்வதை விரும்ப மாட்டார்கள். ஆகையால் உன்னுடன் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளாத மனோதிடம் உள்ளவனையே விரும்புவார்கள். அப்படி இருக்கும்போது இயற்கையிலேயே சக்தி இல்லாதவன் கிடைத்தால் அதிர்ஷ்டம்தானே என்றான் அமரன். நீங்கள் நினைத்தபடிதான் நடந்திருக்கிறது. நன்றாக காவல் வைத்தார்கள். பாலுக்கு பூனையை காவல் வைத்த மாதிரி. 2 பேரும் மெதுவாக சிரித்தார்கள். என்று இருவரும் எச்சரிக்கையோடு ஒருவர் வாயை மற்றொருவர் மூடினார்கள். 2 நிமிஷங்கள் கழிந்தன.
அந்த 2 நிமிஷங்கள் இளையராணிக்கு எத்தகைய சந்தர்ப்பத்தை அளித்துவிட்டன என்பதை அவர்கள் அறியவில்லை. ரஜினி, ரகு இன்னும் ஒரு நாளில் வந்து விடுவான் ராதோர் வீரர்களுடன். அதுக்கப்புறம் உனக்கு விடுதலைதான், கொஞ்சம் பொறு என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னான். அந்த ஒரு நாள் அவகாசத்தை எதிரிகள் உனக்கு கொடுக்க வேண்டுமே அமரா என்று இளையராணி அழுத்தம் திருத்தமாக சொன்ன பதில் அவர்கள் ஆறுதலை கெடுக்க வந்த அம்பு போல் இடையே பாய்ந்தது. அமரனும் ரஜினியும் திரும்பி பார்த்தார்கள். சற்று தூரத்தில் கோப பார்வையுடன் ராணி நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் ஏராளமான அம்பர் வீரர்கள் உருவின கத்தியுடன் நின்றார்கள். தாழ்வாரத்தில் அதிகமாக இருந்த இருளை அகற்ற பெரிய பெரிய பந்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அவற்றின் ஜுவாலையை வெளியிலிருந்து பார்த்தவர்கள் அரண்மனை தீக்கு இரையாகிவிட்டதோ என்று சந்தேகித்தார்கள். காரியம் மிஞ்சி விட்டதென்பதை அமரன் தெரிந்து கொண்டான். வாளை எடுத்து போர் புரிவதைத் தவிர வேறு வழியில்லை என்பது நன்றாக புலப்பட்டது. அறையில் இருந்த சாரலத்தால் வெளியே எட்டி பார்த்தான். இளையராணியின் சௌகரியத்துக்காக மலைப்பாறையை குடைந்து அரண்மனையை அடுத்தாற்போல் அரசர் நிர்மாணித்த சிறிய அகழி கிடுகிடு பாதாளத்தில் இருந்தது. எதிரிகளை வரவேற்பதைத் தவிர வேறு மார்க்கமில்லை என்பதை நன்றாக உணர்ந்து கொண்ட அமரன் தன் கேடயத்தை எடுத்துக்கொண்டு கத்தியையும் உருவினான். ரஜினியின் அறையை இந்த சண்டைக்கு எப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று அமரன் ஆராய்ந்தான். அவள் படுத்திருந்த கட்டிலை இழுத்து அறை வாசற்படிக்கு குறுக்கே போட்டு அதை ஒரு அரணாக செய்து கொண்டான். அவன் ஏற்பாடுகளை முடித்து கொண்ட பிறகுதான் நீங்கள் சண்டைக்கு கிளம்புவீர்களா என்று இளையராணி சினந்து கொண்டதும் அம்பர் வீரர்கள் அமரனை நோக்கி முன்னேறினார்கள். பயங்கரமான சண்டை மூண்டது. அமரன் வாள் கரகரவென்று நாலா பக்கத்திலும் ஏக காலத்தில் சுழன்றது. முன்னால் காலடி எடுத்து வைத்த 2 வீரர்கள் பூமியில் உருண்டு விட்டார்கள். அமரன் தோளிலும் சிறிது காயம் பட்டு ரத்தம் வெளியே தெரிய தொடங்கியது. இன்னும் 2 பேர் கட்டளை அணுகினார்கள். ஒருவன் மார்பில் அமரன் வாள் சரையலென பாய்ந்தது. அவன் குப்புற கட்டிலின் மேல் சாய்ந்தான். அவன் கையிலிருந்த வாளை அமரன் பிடுங்கி, ரஜினி, இந்த வாளை எடுத்துக்கொள், இப்படி அருகில் வா என்றான். அவள் காதில் ஏதோ சொல்லிக்கொண்டே எதிரே தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஆட்களை சமாளித்தான். ரஜினி அறையில் உட்புறம் சென்று மஞ்சத்திலிருந்த விருப்புக்களை எடுத்து நீல கட்டினாள். சாரலத்தின் உட்பக்கம் நீட்டி கொண்டிருந்த பாறாங்கலில் அதை இருக்க கட்டி துணியை வெளிப்பக்கம் தொங்கவிட்டாள். இது முடிந்ததும் திரும்பி வந்து தயாராகிவிட்டது என்று அமரனுக்கு தெரிவித்தாள். அமரன் சண்டையில் முன்னேறுவது போல் திடீரென மஞ்சத்தின் மீது தாவினான். முன்னேறிய வீரர்கள் திடீரென பின்னுக்கு பாய்ந்தார்கள். அமரன் பின்னால் திரும்பி சாரலத்துக்காக சென்றான். அவன் யோசனையை ஒருவாறு யூகித்து கொண்ட அம்பர் வீரர்கள் அவனை தொடர முன்னேறினார்கள். ரஜினி கத்தியும் கையுமாய் அவர்களை தடுத்து நின்றாள். அவளை நிராயுதபாணியாக்குவதா அவர்களுக்கு பெரிய காரியம்? ஒரு நிமிஷத்தில் ரஜினியின் கத்தி அவள் கையிலிருந்து பறந்தது. அம்பர் வீரர்கள் அறைக்குள் நிரம்பிவிட்டார்கள். அவர்களில் ஒருவன் சாரலத்தின் அருகில் சென்று நீல தொங்கிக் கொண்டிருந்த துணியை அவிழ்த்து விட்டான். அதை பிடித்து இறங்கிக் கொண்டிருந்த அமரன் தடால் என்று அகழியில் விழுந்த சப்தம் அறையில் இருந்தவர்களுக்கு நன்றாக கேட்டது. அகழிக்கு ஓடுங்க, அவனை பிடித்து வாருங்கள் என்று இளையராணி கடுங்கோபத்துடன் கூச்சலிட்டாள். அமரனை தங்களால் ஆனவரை தேடிவிட்டு வந்த சேவகர்கள் அவன் அகப்படவில்லை என்று சொன்னார்கள். ராகி பண்டிகை வந்து ராதோர்களும் வந்துவிட்டால் நம் கதி என்ன என்று இளையராணி நினைத்து நடுங்கினாள். அதற்கு முன்பே ரஜினியின் கல்யாணத்தை நடத்திவிட்டால் என்ன என்ற யோசனை மனதில் உதித்ததும் இளையராணி பெரிதும் மகிழ்ச்சியடைந்தாள். பலவந்தமாக ரஜினியின் கழுத்தில் தாலி ஏறிவிட்டால் பல பிரச்சனைகள் அதனால் தெரிந்துவிடும் என்று தீர்மானித்து கொண்டாள். ஆகையால் மறுநாள் ஜஸ்வந்த சிம்மனுக்கு யோசனை சொன்னாள். மகனே, அந்த பெண்ணிடம் சென்று அவள் மனதை திருப்பப்பாரு. உன்னால் அவளுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை எடுத்துச் சொல்லு. இல்லாவிட்டால் ஏற்படக்கூடிய ஆபத்தையும் சொல்லு என்றாள். முடியாது முடியாது, என்னால் முடியாது என்றான் ஜஸ்வந்த சிம்மன். ஏன் முடியாது என்று வினாவினாள் ராணி. எனக்கு பயமாக இருக்கிறது. கழுத்தை நெரித்த உன் தனையன் போய்விட்டானடா. அவன் போனால் என்ன, ரஜினி கழுத்தை நெரிப்பாள். ராணிக்கு கோபம் தலைக்கேறிவிட்டது. போகாவிட்டால் நான் உன் கழுத்தை முறிப்பேன் என்று கூவினாள். வேறு வழியின்றி 2ஆம் முறையாக ஜஸ்வந்த சிம்மன் பள்ளிக்கு செல்லும் ஆடு போல் ரஜினியின் அறையை நோக்கி செல்ல ஒப்புக்கொண்டான்.